வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அழகே அழகு. கதைக்குள்ள போலாமா? கார் அந்த அரண்மனை முன்பு நின்றதும் பணியால் முனியப்பன் ஓடி சென்று கதவை திறந்தார். அவரை பார்த்ததும் பார்த்திபனின் முகம் மலர்ந்தது. மாமா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்கினான். நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளே அடையாளம் தெரியாம வளர்ந்துட்டீங்களே, இன்னுமா என்ன மாமான்னு கூப்பிடுறீங்க என்று நெகிழ்ந்து போனார் முனியப்பன். ஏன் மாமா, நான் வளர்ந்துட்டேன் என்ன? நீங்க எனக்கு மாமா இல்லைன்னு ஆகிடுமா? நீங்க எப்போ என்னோட செல்ல மாமா தான் என்றவர் கன்னத்தை பிடித்து ஆட்டினான். வளர்ந்துட்டாலும் குழந்தை மனசுதான் உங்களுக்கு. அதே குறும்பத்தனத்தோட இருக்கீங்க. வாங்க தம்பி, உள்ள வாங்க. ஊர்ல அப்பா நல்லா இருக்காரா என்று கேட்டுக்கொண்டே அவனது பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு முனியப்பன் முன்னால் செல்ல, நல்லா இருக்காரு, உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னார் மாமா என்றபடியே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே அவர் பின்னால் சென்றான் பார்த்திபன். அவர் உங்க கூட வருவாருன்னு தான் காத்துட்டு இருந்தேன், ஆனா எசமா ஏமாத்திட்டாரு. மவராசி, உங்க அம்மா போனதும் இந்த அரண்மனையில் இருக்க பிடிக்காம உங்களை கூட்டிட்டு வெளிநாடு போனவர் தான். இத்தனை வருஷத்துல 2 வாட்டி தான் வந்திருக்காரு. நீங்களும் முதல்ல எல்லாம் அவர் கூட வந்தீங்க, அப்புறம் படிப்பு அதுன்னு வராம இருந்துட்டீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆமா, உங்க படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சா? படிப்புக்கு ஏது மாமா முடிவு? அந்த ஔவையாரே அவளு படிச்சுட்டு கட்டுறது கைமண் அளவுதான்னு சொல்லிட்டாங்க என்று சிரித்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த முனியப்பன், அடேங்கப்பா, என்ன ஒரு தெளிவா பேசுறீங்க தம்பி. படிச்ச பிள்ளைல அமெரிக்காலெல்லாம் போய் படிச்சிருந்தாலோ நம்ம நாட்டையும் பண்பாட்டையும் நீங்க மறக்கலன்னு நினைக்கிறேன் என்றார். அதெல்லாம் ரத்தத்துல ஊறினது மாமா, மறக்காது, மறக்கவும் முடியாது. ஆமா, வீட்டை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்களே, இங்க நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களா என்று கேட்டுக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார். அதெல்லாம் யாரும் இல்ல தம்பி, நான் தான் பாத்துக்கிறேன். ஐயாவும் எனக்கு எங்கேயோ இருந்துகிட்டு படி அளக்குறாரு. மவராசன், யாருமே இல்ல அந்த வீட்டுக்கு, எதுக்கு வேலைக்காரங்கன்னு தான் எல்லாரையும் நிறுத்திட்டேன். ஆனாலும் அம்மாவும் ஐயாவும் வாழ்ந்த இந்த கோவில ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியாது. தினமும் இங்க 2 வேளை கூட்டி சுத்தம் பண்ணி விளக்கேத்திடுவேன். இல்லைன்னா என் பொண்ணு வருவா. என்னது, உங்க பொண்ணா? ஆமா தம்பி, ஆனந்தி, உங்க கூட சின்ன வயசுல விளையாடுமே என் மூத்த பொண்ணு. ஆமா ஆனந்தி, நாங்க 2 பேரும் உங்க கூட ஆத்துக்கு வருவோம். அப்பாங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னா ஆனந்தி தான், நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் மாமா, அவனை விடுங்கன்னு சொல்லுவா. அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு, சரிம்மா பெரிய மனுஷன்னு அவளை கொஞ்சுவாரே என்ற பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொண்டு சிரித்தான். அதே ஆனந்தி தான் இப்ப உண்மையாவே பெரிய மனுஷி ஆகிட்டா. அப்படியா? நான் அவளை பார்க்கணுமே. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட இருந்தா இல்ல, அவ கூட சின்ன குழந்தையா இருப்பா. நாங்க 2 பேரும் அவளை தொட்டில போட்டுட்டு நான் தான் ஆட்டி விடுவேன்னு அவளை செவத்திலேயே கொண்டு போய் முட்டிடுவோம். அவ அழுதுகிட்டே எந்திரிச்சிடுவா. அத்தை தான் பாவம், அவசப்படுவாங்க, நாங்க ஓடிடுவோம் என்று கலகலவென சிரித்தான். பரவாயில்லையே தம்பி, எல்லாம் தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே என்று முனியப்பனும் சிரிக்க, ஆமா அத்தை, அந்த குட்டி பாப்பாலாம் எப்படி இருக்காங்க மாமா என்றான் ஆவலாக. எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி, நீங்க வர்றீங்கன்னு உங்க அத்தை இன்னைக்கு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கிறா. இப்ப அவளும் சின்னவளும் வந்துடுவாங்க. அப்ப ஆனந்தி, அவ இங்க தானே இருக்கா, பின்னாடி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. நீங்க வரீங்கன்னு பாத்ரூம்லாம் தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு இப்பதான் தோட்டத்துக்கு போனா. இருங்க தம்பி, கூப்பிடுறேன் என்று அவர் திரும்ப, பரவாயில்ல மாமா, நான் போய் பாத்துக்கிறேன் என்று எழுந்து தோட்டத்து பக்கம் சென்றான் பார்த்திபன். சரி தம்பி, நீங்க போய் பாருங்க, நான் அதுக்குள்ள காப்பியை போடுறேன் என்று உள்ளே சென்றார். செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என்ற பாடலில் முனறிக்கொண்டே கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு ஊற்றி கொண்டிருந்தாள் ஆனந்தி. அவளை பார்த்து அதிர்ந்து நின்றான் பார்த்திபன். சிறுவயதில் பாவாடை சட்டையுடன் தன்னுடன் சுற்றி கொண்டிருந்த ஆனந்தி இன்று புடவை கட்டி கொண்டு வயதிற்கு வந்த பெண்ணிற்கான அடையாளங்களுடன் செதுக்கிய சிலையாக காணப்பட்டாள். பளிங்கு போன்ற செக்கச்சிவந்த மேனியும் பவழ இதழ்களும் 3ஆம் பிறை நெற்றியும் அதில் சுருண்டு விழுந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்த முடியும், வில் போன்ற புருவங்களும், காது வரை நீண்டிருந்த கருவிழிகளும், பவழ உதட்டின் மேல் சிறிய மச்சமும், முத்துக்களை வரிசையாக அடிக்கியது போன்ற பற்களும், சங்கு கழுத்தும் என தங்க பதுமையாக இருந்த அவளை கண்ணாலேயே அளந்து பார்த்து மெய்மறந்து நின்று கொண்டிருந்தான்.
அவனை தற்செயலாக திரும்பி பார்த்த ஆனந்தி அதிர்ந்து நின்றாள். ஏய் பார்த்திபன் என்று உற்சாகத்தில் அவள் கத்திவிட டக்கன பல்லை கடித்து கொண்டு, ஐயா நீங்க எப்ப வந்தீங்க என்றாள் பரபரப்பாக. என்னது ஐயாவா? ஏ ஆனந்தி, என்ன இது ஐயா கொய்யான்னு? என்ன பார்த்திபன்னு எப்பவும் கூப்பிடுவ, இப்ப என்ன வயசானவங்களை கூப்பிடுறது போல ஐயான்னு ஏதோ புதுசா சொல்ற என்று சிரித்து கொண்டே அவள் அருகில் சென்றான். அது அப்ப நீங்க சின்னவரா இருந்தீங்க, நாம ஒன்னா விளையாடுவோம், அப்ப கூப்பிட்டேன். ஆனா இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க. எங்க முதலாளி முதலாளி, பெரிய முதலாளி லூசு. நல்லாதான் பேசுற. அது சரி, நீ அப்பவே நல்லா வாயாடுவியே, இப்போ அப்படிதானா என்றவளை குறும்பாக பார்த்தான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்று வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். ஏய் என்ன இது வெக்கமா? அது சரி, இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, பாட்டுலாம் நல்லா பாடுறிய. நீங்க கேட்டீங்களா? கேட்டனே. சரி, எங்க எனக்காக நல்லா கத்தி பாடு கேட்கலாம் என்றான். அட நீங்க வேற, நான் சும்மா ஏதோ பாடினேன். அது சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? பெரிய முதலாளி எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமா, நீ என்ன இப்படி வளர்ந்து நிக்கிற? எனக்கு அடையாளமே தெரியல. மாமா அப்பவே சொன்னாரு நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு. பின்ன நீங்க கூட தான் வளர்ந்துட்டீங்க. ஆமா, என்னவோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்களாமே. என்ன அப்படி படிச்சிருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? படிப்பு முடியல, நானா முடிச்சுக்கிட்டேன் எங்க அப்பாவால. அப்படியா? ஆமா நந்தி, பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் படிக்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ள அப்பா படிச்சதெல்லாம் போதும், கம்பெனி பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டு சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, இனியும் அவரால் முடியாது. அதுதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். இருந்தாலும் கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கிறதுக்குள்ள எங்க அம்மா வாழ்ந்த இந்த வீட்டுல வந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. உங்களுக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா ஆனந்தி, ஆனா அவங்க மடியில வளரதா நான் கொடுத்து வைக்கல. அதுக்குதான் அவங்க நினைவுகளோடவாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு அவங்க வாழ்ந்து இந்த வீட்டுல இருந்துட்டு போக வந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மா என் கூடவே இருக்கிறது போல இருக்கும். அவங்க எனக்காக எல்லாம் சரியா அமைச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கும். சரி, அது இருக்கட்டும். உன் தங்கச்சி எப்படி இருக்கா? ரேகாவா? நல்லா இருக்கா. அவ பேர் ரேகாவா? ஆமா. அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லாமலா? அவளை நாம பண்ண கலாட்டாவை தான் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது சரி, நீ என்ன பண்ற? என்ன படிச்ச? நான் என்ன உங்களை போலவா? இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல 10வது படிச்சேன், அவ்வளவுதான். அப்புறம் டெய்லரிங் கத்துக்கிட்டு வீட்டுல மிஷினை வாங்கி போட்டுக்கிட்டு தச்சிட்டு ஏதோ எங்க அப்பாவுக்கு ஒத்தாசையா இருக்கிறேன். அதுவே சந்தோஷமா இருக்கு. ஏன் ஆனந்தி மேற்கொண்டு எதுக்கு படிக்கல? எங்க ஐயா? ஏய் திரும்பவும் ஐயா கொய்யான்னு பார்த்திபனே கூப்பிடு. அட கடவுளே, எங்க அப்பா பார்த்தாரு என்னை கொன்னே போட்டுருவாரு. படி அளக்குற முதலாளிய பேர் வச்சா கூப்பிடுற கழுதுன்னு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ கூப்பிடு. முடியாது முடியாது, வேணும்னா முதலாளின்னு கூப்பிடுறேன் ப்ளீஸ். சரி கூப்பிடு. ஆமா, ஏன் நீ படிக்கல? அதுக்கு என்னவோ சொல்ல வந்தியே. அதுவா, அது ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. எனக்கு படிக்கணும்னு தான் ஆசை, ஆனா மேற்கொண்டு படிக்க வைக்க அப்பாக்கு முடியல. அதுவும் இல்லாம நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல 10வது வரதான் இருக்கு. இதுக்கு மேல டவுனுக்கு தான் போய் படிக்கணும். தினமும் அவ்வளவு தூரம் பொண்ணுங்களை அனுப்ப மாட்டேன்னு எங்க அம்மா ஒரே ஆடம். நானும் என் பங்குக்கு அழுது அமக்கலாம் பண்ணேன், ஆனா அடிதான் மிச்சமாச்சு. ஒன்னும் நடக்கல. அதுதான் பேசாம டெய்லரிங்காவது கத்துக்கலான்னு கத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட கதை என்று சிரித்தாள். அட கடவுளே, தனியா உன்னை டவுனுக்கு அனுப்ப முடியாதுன்னு உன் படிப்பு நிறுத்திட்டாங்களா? இந்த காலத்துல இப்படியும் இருக்காங்களா? இருக்காங்களே எங்க அம்மா என்று சிரித்தாள். இதற்குள் தம்பி வாங்க தம்பி, காஃபி சாப்பிடலாம். விட்டா அந்த வாயாடி பேசிட்டே இருப்பா என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தார் முனியப்பன். தோ வரமாமா என்று உள்ளே சென்றான் பார்த்திபன். ஆனந்தியும் சிரித்து கொண்டு அவன் பின்னால் சென்றாள். அன்று மதியம் முனியப்பனின் மனைவி மங்காவும் அவரது சிறிய மகள் ரேகாவும் பார்த்திபனுக்கு சாப்பாடு கொண்டு வர அவர்களை பார்த்து மிகவும் மகிழ்ந்து சந்தோஷமாக பழைய கதைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தான் பார்த்திபன். மங்காவும் அவனை அன்போடு கவனித்துக் கொண்டாள். அன்றிலிருந்து பார்த்திபன் எந்த பேதமும் இன்றி அவர்களுடன் நெருக்கமாக பழக அவர்களும் பார்த்திபனை கொண்டாடினர். ஆனந்தியும் ரேகாவும் அவனுடன் சகஜமாக பேசி பழகி விளையாடி கொண்டிருந்தனர்.
ரேகா பள்ளிக்கு சென்றுவிட ஆனந்தி அவனை அழைத்து கொண்டு தினமும் அந்த ஊரையும் சுற்றி இருக்கும் கோவில்களையும் காண்பித்துக் கொண்டிருந்தாள். அவளது அழகு, அன்பான பேச்சு, சுறுசுறுப்பு அனைத்தையும் பார்த்து பார்த்திபன் அவளிடம் தன் மனதை பறிகொடுத்தான். ஆனால் அவளிடம் சொல்ல தயங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தான். அன்று காலையில் இருந்து ஆனந்தி அரண்மனைக்கு வராமல் இருக்க பார்த்திபன் அவளை காணாமல் தவித்து போனான். கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டு கடகடவென வாசலுக்கு ஓடினான். முனியப்பன் அவனுக்கு மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார். அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. என்ன தம்பி, வாசல்ல வந்து நிக்கிறீங்க? பசி வந்துடுச்சா? மன்னிச்சுக்கோங்க தம்பி, இன்னைக்கு உங்களுக்காக சந்தைக்கு போய் நாட்டுக்கோழி வாங்கியாந்தேன். அதுதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வாங்க வந்து சாப்பிடுங்க என்று பரபரப்பாக உள்ளே போனார். டைனிங் டேபிளில் வந்து அமைதியாக அமர்ந்தான் பார்த்திபன். உங்க அத்தை நாட்டுக்கோழி குழம்பு அருமையா சமைப்பா, சாப்பிடுங்க தம்பி என்று ஆவலாக பரிமாறிக்கொண்டிருந்தார். பார்த்திபன் அமைதியாக இருப்பதை பார்த்து, என்ன தம்பி, ஏதோ யோசனையாவே இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்ல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இன்னைக்கு ஆனந்தி ஏன் வரல? அதுவா தம்பி, 4 நாளா உங்க கூட ஊரை சுத்திட்டு இருந்துட்டா இல்ல, அதுதான். துணியை தைக்க கொடுத்தவங்க எல்லாம் வந்து காலையில கத்தி போட்டாங்க. அதுதான் உக்காந்து அவசர அவசரமா தைக்கிறா. அதனால தான் வர முடியல. வீட்டுல தான் இருக்கா தம்பி. ஏன் தம்பி, எதனா வேலை இருக்கா என்று அவன் முகத்தை உற்று பார்த்தார். அதுக்கு இல்ல மாமா, அவளை இன்னைக்கு பார்க்காம மனசுக்கு ஏதோ போல இருந்தது, அதுதான் கேட்டேன் என்று அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தான். முனியப்பன் ஏதோ யோசனையோடு அமைதியாக அவனுக்கு பரிமாறி கொண்டிருந்தார். டக்கன தலையை நிமிர்த்திய பார்த்திபன், மாமா, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்றான் முனியப்பனை பார்த்து. என்ன தம்பி, உங்களை பத்தி நினைக்க என்ன இருக்கு? நீங்க எங்க முதலாளி, நல்லா படிச்சவரு, ராஜ பரம்பரையை சேர்ந்தவரு, உங்க எல்லா சொத்துக்கும் ஏக வாரிசு, நல்ல அழகானவரு, அது போல நல்ல குணமும் கொண்டவரு. அப்படின்னா ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ எனக்கு எல்லா தகுதியும் இருக்குதானே? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு இல்லாத தகுதியா? நீங்க ஊன்னு தலையை ஆட்ட வேண்டியது தானே. கோடீஸ்வரன்லாம் லைன்ல வந்து நிப்பாங்களே பொண்ணு கொடுக்க. எனக்கு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு வேண்டாமாமா. என் மேல பாசமா, எங்க அப்பா மேல விசுவாசமா இருக்கிற உங்க பொண்ணே போதும். தம்பி என்று அலறினார் முனியப்பன். ஆமா மாமா, நான் ஆனந்திய மனசார விரும்புறேன். இத்தனை நாள் எங்க அப்பா என் கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் நான் அதை தட்டி கழிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா இப்ப உங்க பொண்ணை பார்த்ததும், தம்பி வேண்டாம் தம்பி, வேண்டாம், இது நடக்காது, நடக்கவும் கூடாது. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை இப்பவே மறந்துடுங்க. என்கிட்ட இப்படி கேட்டதை கூட நீங்க மறந்துடுங்க. இது உங்க அப்பா காது வரைக்கும் போக வேண்டாம் என்று அலறினார் முனியப்பன். மாமா, என்ன இது, ஏன் இப்படி பயப்படுறீங்க? எங்க அப்பா என் விருப்பத்துக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அதுக்காகலாம் நீங்க பயப்படாதீங்க. தம்பி, மாமா, நீங்க ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க பணக்காரங்க, நீங்க எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கறவரு, வசதி இல்லாதவரு, அந்தஸ்து அது இதுன்னு இந்த அற்ப காரணங்க தானே உங்களை பயம் காட்டுது. சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நான் என் மனசுல இடம் கொடுத்ததே இல்ல மாமா. எங்க அப்பாவும் அப்படிதான். வேணும்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க அப்பா கிட்ட இப்பவே போன் போட்டு கொடுக்குறேன். உங்க எதிர்க்கவே நான் ஆனந்தி விரும்புறத சொல்றேன். அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு பாருங்க என்றான். தம்பி, அதெல்லாம் இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதுப்பா என்றார் முனியப்பன் குரல் கம்ம. ஏன் தம்பி, என் மகன் மேல இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிற உங்க மனசை காயப்படுத்த எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் உண்மையை சொல்லிடுறேன். என் பொண்ணுக்கு என் தங்கச்சி பையனை தான் பேசியிருக்கோம். அது இப்ப பேசினது இல்லை, அவங்க பிறக்கும் போதே நிச்சயம் பண்ணது. அவங்க பக்கத்து ஊர் தான். பையனுக்கு வேலை ஒன்றும் சரியா இல்லைன்னாலும் நிலம் பொல்லுன்னு இருக்கு. அவனும் சின்ன வயசுல இருந்து ஆனந்தியத்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனந்தியும் அவன் தான் புருஷனா வரப்போறான்னு நினப்ப வளர்த்துக்கிட்டா. அதுவும் இல்லாம என் தங்கச்சி ஒரு கோவக்காரி. இப்ப வந்து நான் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. அந்த பையன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆனந்தி மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கான். பார்த்திபன் அதிர்ந்து போய் கையை உதறி கொண்டிருந்தான். அன்று மாலை வீட்டிற்கு சென்ற முனியப்பன் பார்த்திபன் ஆனந்தியை விரும்பும் விஷயத்தையும் அவளை திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டதையும் வீட்டில் கூற அனைவரும் அதிர்ந்து போயினர். ஆனந்தி ஏதோ யோசனையோடு அமைதியாக கட்டிலில் அமர்ந்தாள். 2 நாட்கள் சென்றது. ஆனந்தி பார்த்திபனை பார்க்க அரண்மனைக்கு செல்லாமல் இருந்தாள். பார்த்திபனும் யாரிடமும் சரியாக பேசாமல் தனது அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தான்.
முனியப்பன் அவன் நிலைமையை பார்த்து கவலையாக இருந்தார். அன்று காலை முனியப்பன் அரண்மனைக்கு கிளம்பி கொண்டிருக்க, என்ன என்ன எப்படி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள் அவர் தங்கை ராசாத்தி. அவள் பின்னால் முருகனும் வந்தான். வாமா வா, என்ன இவ்வளவு காலையில வந்துட்ட? வாப்பா முருகா, இப்படி உட்காருங்க என்றார் முனியப்பன். வா ராசாத்தி என்று அழைத்து கொண்டு உள்ளிருந்து ஓடி வந்தாள் மங்கா. நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிசமா என்று கேட்டுக்கொண்டே கீழே அமர்ந்த ராசாத்தி அருகில் கோபமாக நின்று கொண்டிருந்த முருகனை பார்த்து, நீயும் உட்காரேண்டா என்றாள். ஆமா உட்காராங்க, முதல்ல உங்க அண்ணன் கிட்ட கேட்க வந்ததை கேளுங்க, அப்புறம் உட்கார்றேன் என்றான் முறைப்பாக. மங்காவும் முனியப்பனும் ஒருவரை ஒருவர் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டனர். இதற்குள் ரேகா அவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன ராசாத்தி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே என்றார் முனியப்பன். என்ன புரியல? எல்லாம் உன் பொண்ணை பத்தி தான். அந்த அரண்மனை வீட்டுக்காரு உன் பொண்ணை கட்டிக்க ஆசைப்பட்டதா உன்கிட்ட கேட்டாராமே. அந்த பையன் கூட இவ்வளவு நாளா ஊரை சுத்திட்டு இருக்காளாமே. என்ன சமாச்சாரம்? என் பிள்ளைக்கு தான் உன் பொண்ணுன்னு நாம பேசினத புருஷனை பொண்டாட்டிய மறந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டு காப்பியை குடித்தாள். மறந்துலாம் இருக்க மாட்டாரு மாமா. அந்த பணக்காரனை பார்த்ததும் பணத்துக்கு ஆசைப்பட்டு மனசை மாத்திட்டு இருந்திருப்பாரு. அவனும் பணத்தாலேயே பொண்ணை வேலை பேசிட்டு இருப்பான் என்று கருவினான் முருகன். முருகா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? அந்த தம்பி பாவம், நல்ல புள்ள. நான் சின்ன வயசுல அந்த புள்ளைய தூக்கி வளர்த்திருக்கேன். அவன் ரொம்ப நல்லவன், தான் பணக்காரன் என்ற கர்வம் இல்லாதவன். ஏதோ அவனுக்கு நம்ம ஆனந்திய பார்த்ததும் மனசுக்கு பிடிச்சு போச்சு. அந்த ஆசையில தான் கேட்டுட்டான். நான் என் தங்கச்சி மகனுக்கு தான் அவளை கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னதும் அவன் அதுக்கப்புறம் ஒன்னும் பேசல. நானும் பணத்துக்காக மனசை மாத்திக்கிறவன் இல்லப்பா, வாக்குதான் முக்கியம்னு வாழறவன். ஏதோ அது ஞாபகம் இருந்தா சரி. நகை நட்டுன்னு ஒன்னும் பொண்ணுக்கு நீ போடலனாலும் உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டிக்க எதுக்கு நான் விரும்புறேன்? எல்லாம் அழக பார்த்துதான். நகை நட்டுன்னு போடாமலேயே மருமக அவ்வளவு அழகுனா இனி அங்க வந்துட்டா அவளை நகையாலேயே அலங்கரிச்சிட மாட்டேன். பாக்குறவங்கெல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணும். அதுக்குதான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். தெரியும் ராசாத்தி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதுக்காக எதுக்கு நீ கோவப்படுற? உனக்கு கொடுத்த வாக்க மீறி உங்க அண்ணன் எதுவும் செஞ்சிட மாட்டாரு. சரி சரி, காப்பிய குடி, நான் சோறாக்கிடுறேன், இருந்து சாப்பிட்டு போவீங்க என்று உள்ளே சென்றாள் மங்கா. சரி. அலே முருகா, இப்பயாவது காப்பிய குடிடா. அதுதான் அண்ணன் சொல்லிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஆனந்தி உனக்குதான், கோவப்படாத என்று அவனை பார்த்து சிரித்து விட்டு, ஆமா அண்ணா, எங்க என் மருமக என்றாள். அவ தோட்டத்துல துணி அலசிட்டு இருக்காமா. சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று அமைதியாக வெளியே சென்றார் முனியப்பன். முருகன் உற்சாகமாக தோட்டத்து பக்கம் செல்ல அங்கே நடந்தது எல்லாம் தனது அக்காவிடம் கூறிக்கொண்டிருந்தாள் ரேகா. என்ன ரேகா, உங்க அக்கா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிற என்று இழித்து கொண்டு அங்கு போனான் முருகன். ஒன்னும் இல்ல மாமா, உன்னை இப்பவே கட்டி தூக்கிட்டு போக சண்டியரு போல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் ரேகா சிரித்து கொண்டு. அதுக்கு என்ன, உங்க அக்கா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், இப்பவே தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட மாட்டேன் என்று ஆனந்தியை பார்த்து சிரித்து கொண்டு அவள் அருகில் சென்றான். சரி சரி, நான் போயிட்டு வரேன் என்று ரேகா உள்ளே ஓடினாள். என்ன ஆனந்தி, பேசாம இருக்க என்று அவள் கைகளை பற்றினான். விடுமாமா என்று கைகளை உதறிவிட்டு நகர்ந்து கொண்டாள். ஏய், என்ன புள்ள, உன்னை பார்க்க ஆசையா வந்தா இப்படி உம்முன்னு இருக்கிற? பின்ன அப்பா கிட்ட கோவமா பேசினியாமே. அது நான் என்ன செய்யறது, உன்னை எவனோ பொண்ணு கேட்டுட்டான்னு கேள்விப்பட்டதும் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இந்த அழகி எனக்கு சொந்தமானவ, அவளை ஒருத்தன் பார்த்தாலே நான் பதறிடுவேன். இதுல கட்டிக்கிறேன்னு சொன்னா சும்மா இருக்க முடியுமா? அதுதான். ஆமா, பொண்ணுன்னு இருந்தா யாராவது கேட்கதான் செய்வாங்க. அதுக்காகலாம் நீ எங்க கிட்ட சண்டைக்கு வருவியா? இல்ல வெட்டுறேன் குத்துறேன்னு அவங்க கிட்ட மல்லு கட்டுவியா? ஆமா, பின்ன என் ஆனந்தி எனக்கு மட்டும்தான். அவ அழகு எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை யாரும் பார்க்க கூட கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் கற்பனையில இருக்கேன். இன்னைக்கு அந்த பணக்காரன் பொண்ணு கேட்டா விட்டுடுவனா? ஆமா, உனக்கு வேற வேலை என்ன இருக்கு? இந்த பாரு, அந்த சின்ன முதலாளி ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட எதனா வம்பு பண்ண பாத்துக்க, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி, உனக்காக நான் அவனை எதுவும் செய்யல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லு, அவனுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே, அவனை உனக்கு பிடிக்குமா? அவனை திரும்பி பார்த்து முறைத்த ஆனந்தி.
இந்த பாரு, நீ எதனா நினைச்சுக்க, ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். அவரு ரொம்ப நல்லவர், அவ்வளவுதான் என்று அங்கிருந்து சென்றாள். ஏய், இந்த பாரு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். விடுமாமா, இப்படிலாம் தொட்டு பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்று ஒதுங்கி கொண்டாள். அவள் கைகளை விட்டவன் அவள் அருகில் சென்று, இதோ பாரு, அவன் நல்லவன் அது இதுன்னு உன் மனசு அவனுக்கு கொடுத்துட்டேன்னு நாளை பின்ன எதனா சொன்ன, அப்புறம் உன்னையும் சரி அவனையும் சரி என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது என்று கோபமாக கூறிவிட்டு கடகடவென உள்ளே சென்றான். அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள் ஆனந்தி. அவனை பார்த்து கொண்டே அங்கு வந்த ரேகா, என்னக்கா மாமா கோவமா போகுது, என்ன சொன்ன? சாதாரணமா உன்கிட்ட பேசிட்டு போனா என்ன இழிச்சுக்கிட்டு தானே போகும் என்று சிரித்தாள். அது ஒரு லூசு, விடுடி என்று அவளும் சிரித்து விட்டு உள்ளே சென்றாள். 2 நாட்கள் சென்றது. அன்று மாலை ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்ற ஆனந்தி தூரத்தில் மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்த பார்த்திபனை பார்த்துவிட்டு மெதுவாக அவன் அருகில் சென்றாள். அவளை பார்த்த பார்த்திபன், வா ஆனந்தி, பரவாயில்லையே, என்னை பார்த்தும் பார்க்காமலும் போயிடுவன் இல்லை நினைச்சிட்டு இருந்தேன் என்று கேட்டுக்கொண்டு எழுந்து கொண்டான். முதலாளி, என்ன இது, அவ்வளோ பெரிய அரண்மனையை விட்டுட்டு இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வாங்க போலாம் என்றாள். பரவாயில்ல ஆனந்தி, அவ்வளோ பெரிய அரண்மனையா இருந்தாலும் அங்க எனக்கு தனிமை தான் இருக்கு. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஆனந்தி என்று பெருமூச்சு விட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? இவ்வளோ பெரிய ராஜவம்சத்துல பிறந்த நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவரா? எல்லா வசதியும் இருக்கிறவன் அதிர்ஷ்டசாலி இல்ல, ஆசைப்பட்டதை அடையிறவன் தான் அதிர்ஷ்டசாலி. அவனை மௌனமாக பார்த்தாள் ஆனந்தி. சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்கல. சின்ன வயசுல எங்க அம்மனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களும் கொஞ்சம் நல்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பாவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு என்னை விட்டுட்டு சுத்திட்டே இருந்துட்டாரு. இந்த அரண்மனை எனக்கு பிடிக்கும், ஆனா இங்க வளர்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவுக்கு முடியாம போனதால இப்ப பிஸ்னஸை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. கடைசியா நான் உன்னை ஆசைப்பட்டேன், உன் அன்புக்கு ஏங்கினேன். உன்னை பார்த்ததும் அந்த நொடி எங்க அம்மாவையே இந்த அரண்மனையில பார்த்தது போல ஒரு சந்தோஷம் வந்தது. உன்னையும் தவற விட்டுடக்கூடாது, நீ என் கூட இருந்தா எங்க அம்மாவே திரும்பவும் என் கூட இருந்தது போல இருக்கும்னு விரும்பித்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஆனா அதுவும் எனக்கு கிடைக்கல என்று கண்களை துடைத்து கொண்டான். அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டு அவனுக்கு எப்படி சமாதானம் கூறுவதென்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். சரி, கடைசியா உன்னையே ஒரு வாட்டி கேட்டுடுறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆனந்தி? என் வாழ்க்கையில வந்து எனக்கு ஆனந்தம் கொடுக்கறியா? நான் உன்னை என் இதயத்துல வச்சு பூஜை பண்ணுவேன் என்றான் தாபம் நிறைந்த குரலில். முதலாளி, சின்ன வயசுல இருந்து முருகனை தான் நீ கட்டிக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. என் பாமனை என் மேல பைத்தியமா இருக்கு. இப்ப வந்து நான் என்றவள் தயங்க, எனக்கு புரியுது ஆனந்தி, இனிமே எதுவும் சொல்லாது என்று கடகடவென அங்கிருந்து சென்று விட்டான். மறுநாள் காலை பார்த்திபன் வருத்தத்தோடு ஊருக்கு புறப்பட்டு சென்றுவிட முனியப்பன் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனந்தியும் சங்கடமடைந்தாள். சில நாட்கள் சென்றது. ராசாத்தியின் தொந்தரவால் முருகன் ஆனந்தி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார் முனியப்பன். இதனால் வீட்டில் அனைவரும் உற்சாகமடைய அன்று முகூர்த்த புடவை எடுப்பதற்காக முனுசாமி, மங்கா, ஆனந்தி, ரேகா நால்வரும் டவுனுக்கு சென்று விட்டு பஸ்ஸில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பஸ் பிரேக்கை இழந்து தாறுமாறாக செல்ல கடைசியில் ஒரு மரத்தில் மோதிக்கொண்டு கவிழ்ந்தது. இதில் முனியப்பன் இறந்து போக ஆனந்திக்கு முகத்தில் ஒரு பாதி நன்றாக அடிபட்டு கண்ணி போனது. மங்காவுக்கும் ரேகாவுக்கும் லேசான காயங்கள் பட ஆனந்தியை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தனர். 3 மாதங்கள் சென்றது. அன்று அரண்மனைக்கு பார்த்திபனும் அவனது தந்தை விஸ்வநாதனும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டு அவர்களை பார்க்க சென்றாள் மங்கா. அவளை பார்த்த விஸ்வநாதன் முனியப்பன் இறப்பிற்கு வருத்தம் தெரிவிக்க கலங்கி எழுத மங்காவிற்கும் ஆறுதல் கூறினார். பார்த்திபனும் அவளுக்கு சமாதானம் கூறிவிட்டு, ஆமா அத்தை, ஆனந்தி ரேகாலாம் எப்படி இருக்காங்க? ஆனந்திக்கு கல்யாணம் பண்ண போறதா சொன்னீங்களே, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டான். வாயில் முந்தானியை வைத்துக்கொண்டு ஓவென கதறினாள் மங்கா. பார்த்திபன் ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க, மங்கா, என்னம்மா, ஏன் இப்படி அழற? என்னாச்சு? ஒருவேளை குழந்தைக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டதுன்னு சொன்னீங்களே, அதுல என்று தயங்கினார். இல்லையா, அவ சாகல. அப்படி போயிருந்தாலும் ஒரு நாள் வழியோட அவ நிம்மதியா போயிருப்பாளோ என்னமோ. ஆனா பாவம், அந்த குழந்தை பொழைச்சி எழுந்து
தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறா என்று கதறினாள். அத்தை, என்ன சொல்றீங்க என்றான் பார்த்திபன் பதட்டமாக. தம்பி, அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல ஆனந்திக்கும் முகத்துல நல்லா அடிபட்டுடுச்சு. ஒரு பக்கம் முகமெல்லாம் கண்ணி போச்சு. நாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடணும். டாக்டரும் 1 மாசம் ஹாஸ்பிட்டல் அவளுக்கு வைத்தியம் பண்ணாங்க. எல்லாம் சரியா போயிடும்னு நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு ஒரு பக்கம் கருப்பாகி முகமே விகாரமா போயிடுச்சு. அழகி அழகுன்னு இந்த ஊர்ல ஆசையா சொன்னவங்க எல்லாம் அவளை பார்த்து பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ எதிர்க்க வந்தா அதிர்ஷ்டம் ராசின்னு சொன்னவங்கலாம் இவ கல்யாணம் நின்னதும் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, கல்யாணம் நின்னு போச்சா? ஆமா முதலாளி. கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு இவளை யாராவது பொண்ணு கேட்க வந்தா அவங்கள வெட்டுவேன் குத்துவேன்னு தெரிஞ்சிட்டு இருந்த அந்த முருக பையன் இவ முகம் அப்படி ஆனதும் இவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். புருஷன் போய் பொண்ணு வாழ்க்கையும் இப்படி ஆகிடுச்சேன்னு நான் என் நாத்தனார் காலில் விழுந்து அழுதேன். அதுக்காக உன் பொண்ணு அழக பார்த்துதான் நான் என் மருமகளா கூட்டிட்டு போக ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இவளை நான் எப்படி என் பையனுக்கு கட்டிப்பேன்? வேணும்னா உன் சின்ன பொண்ணை கட்டி கொடு, அவனும் அதுதான் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டான். நான் முடியாதுன்னு அழுது அமக்கலம் பண்ணேன். ஆனா ஆனந்தி தான், இல்லம்மா எனக்காக பார்க்காத, என் தங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், அவளுக்கே மாமாவை கட்டி வச்சிருன்னு சொல்லிட்டா. கல்யாணத்துக்கு அவளே ஏற்பாடு பண்ணி ராப்பகலா துணிங்களை தச்சு செலவெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் தங்க கல்யாணத்தை நடத்தினா. இப்ப அவங்க அப்பா இடத்துல அவ இருந்து குடும்ப பாரத்தை ஏத்துக்கிட்ட தம்பி என்று கதறினாள். பார்த்திபன் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, அட கடவுளே, இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா? மங்கா, கவலைப்படாதம்மா என்று விஸ்வநாதன் அவளுக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருக்க பார்த்திபன் ஆனந்தியை பார்க்க விரைந்து ஓடினான். துணிகளை தைத்து கொண்டிருந்த ஆனந்தி சத்தம் கேட்டு மிஷினை நிறுத்த உள்ளே வந்த பார்த்திபனை பார்த்து எழுந்து கொண்டாள். முழு நிலவில் இருக்கும் கருப்பான திட்டை போல் அந்த பால்வடியும் முகத்தில் ஒரு பாதி கருகி இருந்தது. அதை பார்த்து பதறிய பார்த்திபன் அவள் அருகில் ஓட டக்குன்னு திரும்பி கொண்ட ஆனந்தி, வாங்க முதலாளி, எப்ப வந்தீங்க என்றாள் குரல் கம்ம. ஏன் ஆனந்தி, என்னை பார்த்து திரும்பிட்ட? என்னை பார்க்க பிடிக்கலையா என்றான் அமைதியாக. வேண்டாம் முதலாளி, இந்த கோர முகத்தை நீங்க பார்க்க வேண்டாம். அன்னைக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்ப என் மனசுல சின்னதா ஒரு கர்வம் வந்தது. நம்ம அழக பார்த்துதான் எல்லாரும் நம்மள ஆசைப்படுறாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரரான முதலாளியே என் அழக பார்த்து விரும்புறாருன்னு நினைச்சேன். அதுக்கான தண்டனையத்தான் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நீங்க சொன்னீங்களே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் முதலாளி, நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவ. என் உயிருக்கு உயிரான அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து என்னதான் கட்டிப்பண்ண சொல்லிட்டு இருந்த மாமா என் அழகு போனதும் அவரும் என்னை வெறுத்துட்டு போயிட்டாரு. என்னை அழகி அழகின்னு தூக்கி வச்சு கொண்டாடின உருசனங்க என்னை பார்த்து ஒதுங்கி போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் அழகுதான். அது என்னை விட்டு போனதுதான். இப்ப இந்த அதிர்ஷ்டம் கெட்டவளை, அசிங்கமானவளை நீங்க மட்டும் எதுக்கு பார்க்க வந்தீங்க என்று கதறினாள். ஏன்னா நான் உன்னை விரும்புறேன் ஆனந்தி என்றான் பார்த்திபன் தெளிவாக. அதிர்ந்து போய் அவனை திரும்பி பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? நான் உன் அழக பார்த்து விரும்பினது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிறது போல உன் முக அழகையோ உடல் அழகையோ இல்ல, உன் மன அழக. என் தாயை போல என் மேல பாசம் காட்டுற உன் அக அழக, அது இன்னும் உன்கிட்டதான் இருக்கு ஆனந்தி. இனி எப்பவும் இருக்கும். ஏன்னா அது உன் கூட பிறந்தது, என்னைக்கும் மாறாது. வெளியழகு வயசானா மாறிடலாம், ஆனா அகத்தின் அழகுதான் வயசாக ஆக மெருகேறும். அது என் ஆனந்திக்கு என்னைக்குமே நிறைவா இருக்கு. அந்த அழகத்தான் நான் விரும்புறேன். அதுதான் என் ஆனந்திக்கு அழகோ அழகு என்று அவளை அணைத்து கொண்டான். அவன் உண்மையான அன்பை புரிந்து கொண்ட ஆனந்தி அவன் மார்பில் முகம் புதைத்து கதறினாள். இதோ பாரு, இனிமே நீ அழவே கூடாது. இப்போ நானும் அதிர்ஷ்டசாலி ஆகிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனந்தி. நீயும் இனிமே சந்தோஷமா இருக்கணும். இப்ப என்ன, உன் அழகு திரும்ப உனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, இன்னும் ஒரே மாசத்துல இந்த முகத்தை நான் சரி பண்ணிடுறேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்றான். இல்லைங்க, இனிமே எனக்கு அந்த அழகு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல. உங்க மனசுல இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உலகத்திலேயே இல்லாத பேரழகி ஆகிட்டது போல இருக்கு என்றாள் பரவசமாக. மறுநாளே அவளை சென்னைக்கு அழைத்து சென்று முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தான் பார்த்திபன். ஒரே மாதத்தில் மீண்டும் பழைய அழகோடு அவளை அவ்வூருக்கு அவன் அழைத்து வர
அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பிறகு விஸ்வநாதனும் மங்காவும் அவர்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர். ஊரே மெச்சும்படி கோலாகலமாக அவர்கள் திருமணம் நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் அழகே அழகு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.